வணக்கம். இன்று நாம் காண இருக்கின்ற திருத்தலமானது திருநீர்மலை ஸ்ரீ தூமகேது விநாயகர் கோவில். இந்த விநாயகர் கோவிலின் சிறப்பம்சம் என்னவென்று பார்த்தோமானால், திருமணத்தடை நீங்கும். அதாவது ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் இந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டால் கண்டிப்பாக திருமணத்தடை நீங்கி சீக்கிரமாக அவர்கள் சொல்கின்ற பிரார்த்தனை செய்யும்போது சீக்கிரமாக திருமணம் முடியும். மகாவிஷ்ணுவின் 108 திவ்ய தேசங்களில் சென்னையில் உள்ள திருநீர்மலை புராண கால முக்கியத்துவம் பெற்றது. இங்குள்ள மணிகர்ணிகா தடாகம் என்ற திருக்குளத்தின் கரையில்தான் ராகுகேது தோஷங்களை போக்கும் தூமகேது விநாயகர் ஆலயம் உள்ளது. தூமம் என்ற சொல்லின் பொருள் ராகு என்றும், கேது என்றால் ஞான காரகன் கேதுவையும் குறிக்கும். இந்த இரண்டு ரூபமும் சேர்ந்தவர் தான் தூமகேது கணபதி. அதனால் இந்த கோவிலுக்கு சென்று வழிபடுபவர்களுக்கு, அதாவது வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்று வழிபட வேண்டும். அப்படி திருமணம் குறித்த வேண்டுதலுக்காக செல்பவர்கள் வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்று வேண்டுதல்களை செய்யலாம். அதே போல ஒவ்வொரு மாதமும் வருகின்ற சங்கடஹர சதுர்த்தி அன்று காலை 8 மணி முதல் 11 மணி வரை நீண்ட நாட்களாக திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்கள் சந்தான கணபதி ஹோமத்தில் கலந்து கொண்டு அதில் பங்கு பெற்று அந்த பூஜையில் பங்கு பெற்று பின் அந்த பூஜை முடிந்த பிறகு வழங்கப்படும் பிரசாதமான அந்த பால் அபிஷேகத்தின் பாலை கொடுப்பார்கள். அந்த பாலை கணவனும் மனைவியும் பிரசாதமாக வாங்கி அதை உண்ண வேண்டும். இதுதான் இக்கோவிலின் மிகப்பெரிய சிறப்பு. அதனால் கண்டிப்பாக திருமண தடை நீக்கும் ஆலயமாக இருப்பது தூமகேது விநாயகர் கோவில். இந்த கோவில் திருநீர்மலையில் அமைந்துள்ளது. வாய்ப்புள்ளவர்கள் நேரில் சென்று தரிசனம் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு தெரிந்த ஆலயங்களை பற்றி கமெண்ட் செக்ஷனில் கூறவும். லைக், ஷேர், கமெண்ட் செய்யவும். மிக்க நன்றி.